கிராமத்து இளைஞன் கிருஷ்ணன். அவனுக்கு நல்ல மனசு இருந்தாலும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். எனக்கே போதுமான பிரச்சனை இருக்கு, நான் ஏன் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும்னு எப்பவும் நினைப்பான். ஒரு நாள் கிருஷ்ணன் அவன் குடிசை வீட்டில் உட்காந்து மலையை ரசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு சன்னியாசி அந்த பக்கம் வந்தார். சன்னியாசி கிருஷ்ணன் கிட்ட, நான் மழையில் நனைஞ்சிட்டேன், உன் வீட்டில் உட்காந்துக்கலாமான்னு கேட்க, கிருஷ்ணனும் என் குடிசையிலேயே கொஞ்சம் இடம்தான் இருக்கு, நீங்கள் வேற எங்கேயாச்சும் போங்கன்னு சொன்னான். அதுக்கு சன்னியாசி, உன் விருப்பம் இருந்தாதான் மகனே உள்ள வருவேன்னு சொல்லிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே நின்றிருந்தாரு. அந்த சிரிப்பும் சன்னியாசியோட வார்த்தையும் கிருஷ்ணனை ஏதோ பண்ண, சரி உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சான். உள்ளே வந்த சன்னியாசி கிருஷ்ணன் கிட்ட, நீ எப்பவும் இப்படி தான் தவிர்த்துடுவியா அப்படின்னு கேட்க, கிருஷ்ணன், நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு குழம்பினான். நீ பல சந்தர்ப்பங்களில் உதவி செய்யணும்னு நினச்சாலும் பயத்தால் வேண்டான்னு தவிர்த்தையே அது சொன்ன. சன்னியாசியோட வார்த்தையை கிருஷ்ணன் ரொம்பவே ஆழமாக யோசிக்க தொடங்கினான். பல உதவிகள் செய்யப்படாமல் போவதற்கு காரணம் நமக்கு இடையூறு வந்துடுமோன்ற பயம்தானே.